ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் டாக்ஸ். நம்ம ரெகுலராக ஜியோ பாலிட்டிக்ஸ் டிஃபென்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புட்டின் இந்தியா வந்திருந்தார்ல, அப்போ நடந்த வைரல் மூமெண்ட்ஸு, நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி புட்டினை பார்க்க சர்ப்ரைஸாக ஏர்போர்ட் போனது, ஏன் ரொம்பவே செக்யூர்டாக இருக்க அவரோட காரில் போகாமல் ஃபார்ச்சுனரில் போனாங்க, அப்புறம் மெயினாக அந்த பூப் சூட்கேஸ் மேட்ரு. புட்டின் பாடி கார்ட்ஸ் இருக்காங்களே, புட்டின் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி திருப்பி ரஷ்யாக்கே அனுப்பிச்சிருவாங்களாம். அதுவும் புட்டின் டைரக்டா தமிழ்நாட்டை பத்தியே பேசியிருக்காரு. அதுவும் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம ஆளுங்க புட்டின் போட்டோக்கு ஆர்த்தியெல்லாம் எடுத்து பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. இதை மட்டும் புட்டின் பார்த்திருந்தாருன்னா பாசத்துல ரஷ்யன்ஸையும் மிஞ்சிட்டீங்களாடான்னு நினைச்சிருப்பாரு. தாய் பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன். கொஞ்சம் வருஷம் முன்னாடி ட்ரம்ப் இந்தியா வந்திருந்தாரு. புட்டினுக்காவது போட்டோக்கு ஆர்த்தியே எடுத்தாங்க, ட்ரம்ப்புக்கு சிலையா வச்சுட்டாங்க. சரி, புட்டின் வந்து ஏர்போர்ட்ல இறங்குறாரு. இறங்குற வரைக்கும் அவருக்கும் அப்புறம் கிரெம்லின் மாளிகை இருக்குல்ல, நமக்கு எப்படி ராஷ்டிரபதி பவனோ அதே மாதிரி ரஷ்யாவுக்கு கிரெம்லின் மாளிகை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஏர்போர்ட்டுக்கு வர்றது எங்களுக்கே தெரியாது, இது எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சர்ப்ரைஸா புரோட்டோகாலை பிரேக் பண்ணி நம்ம பிரைம் மினிஸ்டரை போய் புட்டின் ரிசீவ் பண்ணியிருந்தாரு. யூஸ்வலா மினிஸ்டர்ஸ் இல்ல டிப்ளமேட்ஸ் இல்ல புரோட்டோகால் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் போய் ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனா இங்க மோடியே ஏர்போர்ட்டுக்கு போனது எல்லாருக்குமே சர்ப்ரைஸ் தான். அப்புறம் 2 பேரும் ஒரே கார்ல ஏறுறாங்க, அதான் ஃபார்ச்சுனர் கார்ல. இங்கதான் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது. நானே அது லைவ்ல பார்க்கும்போது, என்னடா ரஷ்யால இருந்து வந்த இந்த RS செனட் கார் ரொம்பவே செக்யூர்டா இருக்க இந்த கார்ல போகாம ஃபார்ச்சுனர் கார்ல போறாங்களேன்னு நினைச்சேன். இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ற ரேஞ்ச் ரோவர் இருக்குல்ல, அது பிரிட்டிஷ் கம்பெனியோடது. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் BMW வச்சிருக்காரு, அது ஜெர்மன் கம்பெனியோடது. உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ற இந்த 2 கண்ட்ரியும் தான் ரஷ்யாவுக்கு எதிராக வெப்பன்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நம்ம பிரிட்டனும் வேண்டாம் ஜெர்மனும் வேண்டாம், 2க்கும் பொதுவா ஜப்பானோட ஃபார்ச்சுனரை யூஸ் பண்ணிடலான்னு யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நம்ம பிரதமர் வந்து இதெல்லாம் பண்ணதுக்கான ரீசனு, இப்போ ரீசெண்டா SCO சம்மிட்டுக்கு சைனாக்கு போயிருந்தாருல, அப்போ புட்டின் வந்து நம்ம மோடிக்காக 30 நிமிஷம் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கான ஒரு ஜெஸ்டரா 2 பேரும் ஒரே கார்ல இப்போ போறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் பூப் சூட்கேஸ் மேட்டருக்கு வருவோம். என்னடா பூப் சூட்கேஸ் அப்படின்னா, நம்ம புட்டின் இருக்காருல்ல, அவர் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது அவர் பாடி கார்ட்ஸும் கூடவே போவாங்களாம். அவர் ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம் அதை பேக் பண்ணி சூட்கேஸ்ல வச்சு திருப்பி ரஷ்யாக்கே அனுப்பிச்சிருவாங்களாம். என்னதான் நாட்டுக்கு அதிபரா இருந்தாலும் நிம்மதியா பாத்ரூம் கூட அவரால் போக முடியாது. அதை வச்சு என்னடா பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட இந்த பாடி வேஸ்ட்டை வச்சு நம்ம ஜாதகமே எடுக்க முடியும். நமக்கு ஏதாச்சும் ஜெனட்டிக்கா டிசீசஸ் இருக்கா, மெடிசன்ஸ் எடுக்கிறோமா, கேன்சர் ஏதாவது இருக்கா, நம்ம உடம்புல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இந்த ஹார்மோன்ஸ் மூலியமா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு, நம்ம மென்டலாக எப்படி இருக்கிறோங்கிற சைக்காலஜிக்கல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனையும் எடுக்க முடியும். இப்போ மொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸையும் எதிர்க்கிற புட்டின் மாதிரியான லீடர்ஸோட சாம்பிள் கிடைச்சா அவர் எவ்வளோ நாள் இருப்பார், சைக்காலஜிக்கல் டீட்டெயில்ஸை வச்சு ஃபியூச்சர் ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அதனால தான் அவரோட முடி, ஹியூமன் வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க பாடி கார்ட்ஸ். ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் டைம் இது எப்போ பரவுதுன்னா, அவர் 2017 ஃப்ரான்ஸுக்கு போயிருந்தாரு. அப்போ இருந்தே அவர் இந்த பூப் சூட்கேஸை யூஸ் பண்ணுறாருன்னு வெஸ்டர்ன் மீடியாவில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவுக்கு போயிருந்தார்ல, US கூட அவங்களோட F-35 B-2 பாம்பர்ஸை புட்டின் மேலே பறக்க விட்டாங்களே, அப்போதான் இது கன்ஃபார்ம் ஆகுது அவர் பூப் சூட்கேஸை யூஸ் பண்ணுறாருன்ட்டு. நம்ம பிரசிடென்ட் வந்து புட்டினை ராஷ்டிரபதி பவனுக்கு இன்வைட் பண்ணுறாங்க விருந்துக்காக. அதுக்காக அங்கே போகிறாரு. கார்ல இருந்து இறங்கினதுக்கப்புறம் அங்கே மேஜர் ஜெனரல் ரேங்க்ல இருக்கிற ஒருத்தர் புட்டினுக்கு சல்யூட் பண்ணுறாரு. அப்போ அங்கே பிரசிடென்ட்டும் பிரைம் மினிஸ்டரும் இருக்காங்க. இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவருக்கு சல்யூட் பண்ணவருக்கு கை கொடுக்குறாரு. இது ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன மனுஷன்டா அப்படிங்கிற அளவு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக புட்டின் வந்து அவர் கை கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, இருந்தாலும் கை கொடுத்தாரு. அதை நம்ம ஆளுங்க அந்த வீடியோவை BGM போட்டு பயங்கரமாக வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இந்தியாவும் ரஷ்யாவும் போட்ட ரொம்பவே முக்கியமான 5 டீல்ஸை பார்ப்போம். முதல்ல லேபர் மொபிலிட்டி அக்ரிமெண்ட். இனி இந்தியன்ஸ்க்கு ரஷ்யாவில் ஈஸியாக வேலை கிடைக்கும், அதுவும் ரொம்பவே சேஃபாகவும் லீகலாகவும். எங்களுக்கு அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே லேபர் ரொம்பவே ஷார்ட்டேஜாக இருக்கனால. லேண்ட் வைஸில் ரஷ்யா ரொம்பவே பெருசு தான், ஆனால் பாப்புலேஷனில் ரொம்பவே கம்மி. முக்கியமாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, டாக்டர்ஸ், நர்சஸ்ஸு, அப்புறம் என்ஜினியர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸு, எலக்ட்ரானிக் அப்புறம் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்பவே டிமாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோவில், செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில், காசான் மாதிரியான ரொம்பவே பெரிய சிட்டிஸில் வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ரஷ்யாவுக்கு விசா, ஒர்க் பர்மிட் பாசஸ் இனி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவும் ரஷ்யன்ஸுக்கு ஃப்ரீயாக 30 நாளைக்கு டூரிஸ்ட் விசாவை ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதனால் இந்தியாவில் ரஷ்யன் டூரிஸ்ட் ரொம்பவே அதிகமாக வருவாங்க. இதனால் நமக்கு டூரிசம் ரெவன்யூ வரும், அப்புறம் பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் கிடைக்கும். ரஷ்யன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் யூரோப்பியன் விசாலாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த 30 நாள் ஃப்ரீ விசானால எல்லாரும் இந்தியாவுக்கு வருவாங்க, நம்மக்கிட்ட பழகுவாங்க, நம்ம கல்ச்சர்ஸை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 2வது ரிலோஸ் அக்ரிமெண்ட், ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்போர்ட். ரஷ்யாவோட பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கு ஆதரவாக இந்த அக்ரிமெண்ட்டை பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியா ரஷ்யாவோடைய நேவல் பேசஸ், ஏர் பேசஸ், துறைமுகம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ரஷ்யாவும் இந்தியாவோட பேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த விமானம் கப்பல் எல்லாமே ரீஃபியூல் பண்ணிக்கலாம், ரிப்பேரு மெயின்டெனன்ஸு எல்லாமே பண்ணிக்கலாம், பெரிய ஃபார்மாலிட்டிஸ் இல்லாமையே. இதனால் இந்தியா ஆர்டிக் கடல் பகுதி வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அது எப்படின்னா, நம்ம இங்கிருந்து 10,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு நாட்டோட பேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி ரஷ்யாவோட இன்ஃப்ளூயன்ஸும் நம்ம இந்தியன் ஓஷனில் இருக்கும். அப்புறம் புட்டின் வந்து இந்தியாவுக்கு அன்லிமிட்டெட் ஆயில் சப்ளைன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு தடையே இல்லாமல் ஆயிலை சப்ளை பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டுட்டு ட்ரம்ப் உண்மையாலுமே டென்ஷன் ஆகிருப்பாரு. நானே அதை இதையும் பண்ணி இந்தியா உங்ககிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு தடுத்தா நீ தடையே இல்லாமல் கொடுப்பியோ? இவனுக்கு ஒரு சாங்ஷன்ஸை போட்டாதான் சரி வரும். இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நாம பாட்டுக்கு சிவனேன்னு ஈரான் கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். ஈரான் மேல சாங்ஷன்ஸை போட்டு ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, ரஷ்யாட்ட ஆயில் வாங்கினா ரஷ்யா மேல சாங்ஷன்ஸை போட்டு அவங்க கிட்டயும் வாங்கக்கூடாதுங்கிறாங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், நீங்க சாங்ஷன்ஸை போட்டாலும் சரி டேரிஃபை போட்டாலும் சரி நாங்க அப்படிதான் ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டாப்ல. ரஷ்யா வந்து நமக்கு ஒரு புது சீ ரூட்டை ப்ரொப்போஸ் பண்ணியிருந்தாங்க. அதை இப்போ இந்தியா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, யூரோப்லேருந்து வர சரக்கு கப்பல் ரஷ்யாவுடைய ஆர்டிக் கடல் பகுதி வழியா இந்தியாவுக்கு வராதான் இந்த ஆஃபர். நமக்கு யூஸ்வலாக யூரோப்லேருந்து வர சரக்கு கப்பல் சூயிஸ் கேனல் வழியாக வரும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த எவர்கிரீன் ஒரு ஷிப்பு போய் மாட்டுச்சு, அங்கே தான். அங்கிருந்து ரெட் சி வழியாக அரேபியன் சீக்கு வந்து இந்தியாவோட போர்ட்ஸுக்கு போகும். இதில் வரதுல என்ன பிரச்சனைனா, இந்த ரூட்ல கடல் கொள்ளையர்கள் அதிகம். இந்த கப்பலை கடத்தி வச்சுட்டு காசு கேட்கறது, ஹவுதீஸோட அட்டாக்கு, இந்த மாதிரி அன்ஸ்டேபிள் சுச்சுவேஷன் அங்கே இருக்கனால அந்த வழியாக வர்றது ரொம்பவே ரிஸ்க். ஆனால் ரஷ்யா நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுற இந்த நார்தர்ன் சீ ரூட் இருக்குல்ல, இது ரஷ்யாவோடைய ஆர்டிக் கடல் பகுதி வழியாக ஜப்பானுக்கு வந்து அங்கிருந்து இந்தியன் ஓஷன் வழியா இந்தியாவுக்கு வரும். சூயிஸ் கேனல் ரூட்டை விட இந்த ரூட்ல வந்தா நமக்கு டைமும் கம்மியாகும், செலவும் கம்மியாகும், கப்பலுக்கு போடுற ஃபியூவலும் ரொம்பவே கம்மியாகும். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. ஆர்டிக் கடல் வழியா வர்றது ரொம்பவே கஷ்டம். மேக்சிமம் டைம் ஐஸ் கட்டிகளால நிறைஞ்சிருக்கும். நார்மலா இருக்கிற கப்பல் இந்த வழியா போகவே முடியாது. அதுக்கு இந்த பனிக்கட்டியை உடச்சி போற கப்பல் தேவைப்படுது. அது ரஷ்யா கிட்ட நிறையவே இருக்கு. அவங்க தான் இதுல எக்ஸ்பர்ட். இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த பனிக்கட்டி உடைக்கிற ஷிப்ஸை தயாரிக்கலாம்னு சொல்றாங்க. அதை ஓட்டுறதுக்கான ட்ரைனிங்கும் நாங்களே கொடுத்துறோம்னு சொல்றாங்க. இந்த ரூட்ல வந்தா இந்தியாவுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கு. 4வது, புட்டின் வந்து தமிழ்நாட்டை பத்தி பேசியிருந்தாரு. நம்ம கூடன்குளம் அணுமின் நிலையம் இருக்குல்ல, அதை பத்தி பேசியிருந்தாரு. இதை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணதே ரஷ்யா தான். கூடன்குளம் எங்களோட ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட், இந்தியா ரஷ்யாவோட மிகப்பெரிய நியூக்ளியர் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தாரு. இந்த அக்ரிமெண்ட் 1988லேயே அப்போ இருந்து சோவியத் ரஷ்யா கூட சைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆனங்காட்டி இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. இதனால டோட்டலாக 6 ரியாக்டர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்போ 2 ரியாக்டர்ஸ் அணு உலை தான் ஆக்டிவாக இருக்கு. மீதி இருக்க 4 அணு உலையை கட்டித்தரக்கான எல்லா ஹெல்ப்பும் ரஷ்யா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி 3வது ரியாக்டருக்கான பொருட்கள் ரஷ்யாவிலிருந்து புட்டின் இந்தியாவுக்கு வரக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. ஒரு ரியாக்டர்ல இருந்து 1000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். 6 ரியாக்டரும் ஒர்க் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 6000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதனால சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் கரண்ட் கண்டினியூஸாக கொடுக்க முடியும். கரண்ட் கட்டே இருக்காது. தமிழ்நாட்டை ரஷ்யா ரொம்பவே முக்கியமாக பார்க்குறாங்க. இதனால இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டைரக்டாகவே கனெக்ஷன் கிடைக்குது. 5வது, இந்தியாவும் ரஷ்யாவும் 2030க்குள்ள $100 பில்லியன் ட்ரேட் பண்ண போறதா டீல் போட்டிருக்காங்க. இப்போ நாம $60 பில்லியன் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை 2030க்குள்ள $100 பில்லியன் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ரஷ்யாவுக்கு நிறைய பொருட்கள் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கு நிறையா மருந்து, வேக்சின்ஸு, ஃபேக்ட்ரிக்கு தேவையான பொருட்கள், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசி, டீ காஃபி போடுறதுக்கான ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரஷ்யாவும் நமக்கு கச்சா எண்ணெயை அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இம்போர்ட் பண்ணுறதுல 80லேருந்து 85% கச்சா எண்ணெய் தான். அப்புறம் டீசல், விவசாயத்துக்கு தேவைப்படுற ஃபர்டிலைசர்ஸ், உரம் இருக்குல்ல அது, அப்புறம் அலுமினியம், காப்பர் மாதிரி இரும்பு பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யா நமக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற இந்த நார்தர்ன் சீ ரூட் வழியாக இந்த பொருட்களை கொண்டு வந்தால் நம்ம 2 நாடுகளும் ரொம்ப ஈஸியாகவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் புட்டின் இந்தியாவுக்கு வந்தபோது நடந்த வைரல் மூமெண்ட்ஸ். அப்புறம் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து போட்ட முக்கியமான டீல்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.